ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாங்கப்பா, எங்கள் நடுவிலே அசைவாடுங்க ஆண்டவரே, எங்களில் ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலும் உம்முடைய திவ்ய வல்லமையினாலும் எங்களை என் தேவனை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக ஆட்கொள்ளுவீராக ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்படியே தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. மகிமையுள்ள தேவனை மாட்சிமையுள்ள தேவனை நாம் பணிந்து குனிந்து தொழுது கொள்வோம். தேவன் நம்மளை நடத்தின விதத்தை எண்ணி அந்த உன்னத தேவனை உயர்த்தி, அந்த மகிமையின் தேவனை உயர்த்தி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் தான் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர், அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹalleluya ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி வாய்களை திறந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மாட்சிமை
சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியேனோ என்றும் தொழுதிடுவோம், கனமகிமை செலுத்தியேனோ என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்று தொழுதிடுவோம், நல்லவரே, வல்லவரே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகமே தேவனை என்ன செஞ்சிட்டு இருக்கு? துதித்து கொண்டிருக்கிறது 24 மணி நேரமும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த துதிகள்ல தேவன் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். ஆனா அந்த துதிகளில விட நம்ம துதிக்கிற துதியை தேவன் அதிகமா என்ன செய்யறாரு? விரும்புகிறார். எங்க நம்ம துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ அவர் நடுவில் அவர் என்ன செய்கிறாரு? வருகிறார். தேவன் நம்முடைய நடுவில் என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நம் நடுவில் இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல அவர் நம்ம நடுவில் வந்து அவர் என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவருக்கு தான் துதியும் கனமும் மகிமை என்ன செய்யணும்? செலுத்தணும். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா நம்ம துதிக்க 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 நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா நம்ம துதிக்க 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 நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா நம்ம துதிக்க 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 நம்மை ஆட்கொண்டிருக்கிற எல்லா சிறையிருப்புகள், நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரு? நிர்மூலமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை என்ன செஞ்சாங்க? சுற்றி வந்து தேவனை துதித்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் இருந்த எரிகோவை தேவன் என்ன செஞ்சாரு? துதினால இடிந்து விழப்பண்ணி தரைமட்டமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்ப நம்ம தேவனை எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ, நமக்கு விரோதமா எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தேவன் என்ன செய்கிறாரு? ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கும்போது துதிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஜெயில இருக்கும்போது துதிச்சாங்க. ஜெயில இருக்கும்போது ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா காயம், உடம்பு ஃபுல்லா ரணம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவனை அவங்க என்ன செஞ்சாங்க? துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அங்க இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் என்ன செஞ்சது? கலன்று போயிட்டு. இப்ப இந்த நாள்ல என்ன கட்டுகளோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், என்ன போராட்டங்களோடு வந்திருந்தாலும், நம்ம உற்சாகமாய் தேவனை துதிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த கட்டுகளை தேவன் என்ன செய்கிறாரு? அறுத்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? ஹல்லேலூயா. விடுதலை வேணும்னா வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால நிரப்பு வேணும் சொல்லி. இப்ப நம்ம துதிக்க 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 நன்மை என்ன செய்து நம்மை தேடி வருகிறது. எல்லா கட்டுகள் அகன்று போய் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால மாத்திரம் நம்மளை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய பலத்தினால, என்னுடைய பொருளாதாரத்தினால, இல்லை என்னுடைய கணவர்னால, என்னுடைய பிள்ளைகள்னால நான் நிலை நிற்கிறேன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவருடைய கிருபையினால தேவன் என்ன செய்கிறாரு? நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அந்த நிலை நிறுத்தி வைத்திருக்கிற தேவனுக்கு மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவரை தேடும் போது மற்றதெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்றதெல்லாம் தேவை.
ஆனா முதலாவது தேவை யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருக்கும்போது, அவர் நமக்குள் இருக்கும்போது, நம் பக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறது? மற்ற எதுவும் நம்மளை என்ன செய்யாது? அணுகாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி நடத்துகிறார். நம்ம பாவம் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. நம்மளுடைய நம்ம பிரச்சனை, பாரம், கவலை நம்மளை என்ன செய்யாது? அது தொடர்ந்து வராது. பிசாசின் கிரியைகள் என்ன செஞ்சிடும்? அழிக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபையை நினைச்சு, ஆண்டவரே உங்க கிருபையினால என்னை பாதுகாத்து நிலைநிறுத்தி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி நன்றி செலுத்தி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கிருபையினால மாத்திரம் முன்னேறி செல்ல எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி பாடுவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே, நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே. முன்னேறி செல்வோமே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே, பாழான பிசாசும் ஓடிடுமே, பாரினில் நானும் வெற்றி பெறவே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே, பாழான பிசாசும் ஓடிடுமே, பாரினில் நானும் வெற்றி பெறவே. தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே, தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, இயேசுவால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. இயேசுவின் நன்மை கொண்டாடவே, என்பரின் நேசம் நாடிடவே, இழந்தவர்களை பெற்றிடவே, தொலைத்தவர்களை தேடிடவே. இயேசுவின் அன்பினை கொண்டாடவே, என்பரின் நேசம் நாடிடவே, இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே, தொலைந்தவர்களை தேடிடவே. போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே, போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே. கிருபையால்
ஜீவிக்கின்றேன் நானே கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே இயேசுவே நன்றி பலி உமக்கே நன்றி இயேசுவே நன்றி பலி உமக்கே நன்றி பலி உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபையினால மாத்திரம்தான் அவரை தொடர்ந்து போக முடியும் ஹல்லேலூயா அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது தன் சிலுவையை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசு சொல்லுகிறார் அல்லேலூயா நம்மளை என்ன செய்யணும் வெறுக்கணும் நம்மளை என்ன செய்யணும் வெறுக்கணும் நமக்கு உண்டான ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்தாதான் நம்முடைய சிலுவை நமக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த சிலுவைன்னா என்ன பாடுகள் உபத்திரவங்கள் பாரங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிலுவை இருக்கும் யாருக்குமே சிலுவை இல்லை பாடு இல்லை உபத்திரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உபத்திரவங்கள் நிறைய பணம் வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பாடு உபத்திரம் இருக்கும் ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கா பாடு உபத்திரவம் இருக்கும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் அப்ப நம்மளுடைய சிலுவை அந்த பாடு உபத்திரவத்தின் மத்தியில நம்ம தேவனை தொடர்ந்து என்ன செய்யணும் பின்பற்றணும் ஹல்லேலூயா அப்படி நம்ம பின்பற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரு அழகா நடத்திட்டு போறாரு நம்மளை நடத்துறது யாரு இயேசு ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நீங்க என்ன செய்யுங்க உன் சிலுவை எடுத்துட்டு என்ன பின்பற்றிவான்னு சொல்லிட்டாரு அப்ப அவரை ஃபாலோ பண்ணும்போது நம்மளை என்ன செஞ்சிருவாரு பள்ளமா இருந்தாலும் சரி மேடா இருந்தாலும் சரி முள்ளா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்ட என்ன செய்வாரு உதவி செய்வார் அவர் நம்மளை தூக்கி சுமந்து என்ன செஞ்சிருவாரு நடத்திட்டு போயிருவாரு அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை பாட ரெண்டாவது பாடல் சிலுவை சுமந்தராய் சீஷராகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் நமக்கு நிந்தை சுமக்கிறது தான் கஷ்டம் மற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா நம்மளால என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாது ஆனா இயேசு கிறிஸ்துவ பல பேர் பல விதமா எவ்வளவு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி இயேசு என்ன செஞ்சாங்க திட்டுனாங்க இயேசுவை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது அப்படிதானே இயேசுவை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது அப்போ அவரே பாடுகள் ஏற்றாருன்னா நம்மளாம் ஏமாத்திரம் அவருடைய அடிச்சுவடை நம்ம பின்பற்றி போகும்போது அவர் நம்மளை அழகா என்ன செஞ்சுட்டு இருப்பாரு நடத்திட்டு போயிருவாரு ஹல்லேலூயா சிலுவை சுமந்துராய் சீஷராகுவோம் சிலுவை சுமந்துராய் சீஷராகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார்
பேர் உற்சாகமா இருந்தீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் என்ன செய்யும்? தூக்கம் அருமையா கண்ணை கட்டும், உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யும்? தூக்கம் கண்ணை கட்டும். தூக்கம் கண்ணை கட்டினாலும் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து தேவனை ஆராதிக்கணும். மற்ற நேரத்துல எல்லாம் தூக்கம் வராது பாருங்க. டிவி பார்க்கும்போது, ஃபோன் பேசும்போது தூக்கம் வருதா? வராது. தேவனை துதிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, பாட்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். பேசிக்கிட்டே இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும்? கண்ணை நல்லா விழிச்சு உற்சாகத்தோடு காலை நேரத்தில் இந்த பனிக்கு கும்முன்னு இழுத்து போட்டுட்டு தூங்கினா நல்லா தான் இருக்கும். என்ன செய்யும்? நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமா. எத்தனை பேருக்கு சீசனாக மாறணும்னு ஆசை? நான் விசுவாசியாக இருக்கணும், இல்லை சார் விசுவாசியாகவே இருந்துட்டு விசுவாசியாகவே செத்து போகணும்னு நினைக்கிறவங்களா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சீஷன் தான் என்ன பண்ணுவான்? குருவை போல மாறுவான். நம்ம இயேசுவுக்கு சீஷனாக இருக்கணும். இயேசுவுக்கு என்ன பண்ணணும்? சீஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எளிமை நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சீஷர்களாய் மாற அவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும்? சொல்லி துதிக்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவருக்காக வாழணும். அவருக்காக வாழணும். அவருக்காக செயல்படணும். அவர் சொல்றத நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் தான். ஆனா அது நமக்கு கடினம். அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள், ஆனா நமக்கு அது எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். அவர் சொல்றத மட்டும் செஞ்சுட்டா போதும். நிறைய கணவர் சொல்றார், நான் சொல்றத மட்டும் நீ செய். என்னது? நான் சொல்றத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றத செய்யலைன்னா என்ன ஆகும்? சொல்றத செய்யலைன்னா பிரச்சனை தான் வரும். அது பயங்கரமான பிரச்சனையா வரும். அப்போ சாதாரண மனுஷன் வார்த்தையே நம்ம கேட்கலன்னா அது என்ன செய்யுது? பிரச்சனையாகுது. இப்ப தேவன் சொல்றதை நம்ம கேட்டா நல்லது. தேவன் சொல்றதை நம்ம கேட்டுட்டா நல்லது. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை நடத்துனீங்களே, குறைவில்லாமல் நடத்துனீங்களே. ஹல்லேலூயா. குறைவில்லாமல் எங்களை நடத்துனீங்களே ஆண்டவரே, உம்முடைய வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை பின்தொடர்ந்து நடக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி நம்மளை அர்ப்பணித்து அப்படியே ஒப்பு கொடுத்து பாடுவோமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன்.
என் துணையாக வந்தீங்களேப்பா. என் நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையா இருந்தீங்களேப்பா. அப்படியே மீண்டும் பாடுவோமா? உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே தகப்பனே
நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும்
ஹalleluya ரிகாதல ரிபிலரபா ஒரிகாபா ஷிபிதிரிபிலரபா ஒரிகாபால ரிபி அன்னை பாஷையில பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீமா ராகால ரதுரா பாபா ஷபால ரிபி ஓரகால ரிபிலரபல எல்லா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் என் தேவனின் விடுதலை கொடுக்கிறீரே. எல்லா நுகங்களை கொடுக்கிறீரே அப்பா. உம்முடைய ஆண்டவரே வல்லமை அப்பா எங்கள் நடுவிலே கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது. எதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரிகாதாலாபா தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருவரும் வந்தவனமாய் செல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா எரிக்க கோட்டைகளும் உடைக்கப்படட்டும், தரைமட்டமாகட்டும். எல்லா செங்கடல்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்து போகட்டும். எல்லாம் யோர்தான் குவியலாய் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒவ்வொருடைய கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.